Hi friends, welcome to Meena Samayal. Navaratri நுடைய 8வது நாள் மகாகௌரி அப்படிங்கிற அம்மனுக்கு உகந்ததுங்க. மகாகௌரி அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி ஃபாரஸ்ட்டுக்கு போய் சிவனை அடையிறதுக்காக மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு கடும் தவம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை, இடி, மின்னல், புயல் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சீரியஸாக மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்க. சிவன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை தீர்த்தம் அவங்க மேலே ஊற்றிருக்காங்க. அப்போ தான் பேக் டு ஃபார்ம் அப்படின்ட்டு அப்போ தான் மகாகௌரி அப்படிங்கிற பேரும் அவங்களுக்கு வந்தது. மகாகௌரிக்கு உகந்த கலர் பிங்க்கு. அதனால தான் நான் பிங்க் சேலை கட்டியிருக்கேன், பிங்க் பேங்கிள்ஸும் போட்டிருக்கேன். மகாகௌரிக்காக நம்ம செய்கிற நெய்வேத்தியம் ராகி ஃப்ளோரில் செய்கிறதுங்க. ராகி ஃப்ளோரில் ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்வீட் ஹெல்த்தியாக ராகி லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். காரம் அப்படின்னு பார்த்தா ராகி ரிப்பன் பக்கோடா. ராகி அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரிச் இன் கால்சியம் அப்படின்ட்டு சொல்லலாம். டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஸ்கின் ஹெல்த்தும் மெயின்டைன் பண்ணும். ஸ்கின் டைட்டனிங் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ராகி எடுத்துக்கலாம். பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கும். ஸோ வாங்க இந்த சுவையான ராகி லட்டு அண்ட் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ராகி லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப் அப்படிங்கும்போது 1 கப்பு வெல்லம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இந்த சிம்பிள் ராகி லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் இப்போ ஹீட் பண்ணியாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு. சைமல்டேனியஸ்லி இங்கே ஒரு பேனில் நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதே பவுலில் ஒரு ஹாஃப் பவுல் ஆஃப் வாட்டர். இந்த பேனை நான் ஆன் பண்ணிடுறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். முந்திரி பருப்பு இப்போ செவக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு பவுலில் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இதே பேனில் நம்ம ராகி மாவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மாட்ரேட்லேயே இருக்கட்டும். ராகி மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வறுத்த ஸ்மெல் வரணும். இடையில நம்ம இந்த வெல்லத்தை ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாலே போதும். கரைஞ்சி ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். எந்த ஒரு பதமும் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு வெல்லம் அப்படிங்கும்போது ஹாஃப் கப் ஆஃப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஸோ லட்டு பிடிக்கிறதுக்கு வேண்டிய லிக்விட் இந்த ஜாகரி சிரப்பு தான். ஜாகரி வேண்டாம், சுகர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகர் சிரப் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மால் லம்ஸ் ஆஃப் வெல்லம் இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். வெல்லமில் சம்டைம்ஸ் மண் இருக்கும். ஸோ அதனால் இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கி இதை வடிகட்டிக்கலாம். ஸோ வெல்லம் இப்போ நல்லபடியாக கரைஞ்சாச்சு. இதுக்கு மேலே இருக்கும்போது கன்சிஸ்டன்சி மாறும். ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை தான் சேர்த்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ராகி மாவுடைய பச்சை வாசனை போயாச்சு. நல்ல சிம்மர்லேயே ரோஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விடலாம். மீன்வைல் நம்மளுடைய ஜாகரி சிரப்பும் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறும். ஸோ தட் ரெண்டுமே ஆறினதுக்கு அப்புறமா நம்ம எல்லாமா சேர்த்து லட்டு பிடிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் 10 minutes. ஸோ நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மிக்சர் ஒரு பவுலில் போட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. சைமல்டேனியஸ்லி நம்ம ஜாகரி சிரப்பும் ஆறியாச்சு. இப்போது இந்த ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ஜாகரி சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒரு half the குவான்டிட்டி முதல்ல போட்டுக்கலாம், போதும். ஸோ ஜாகரி சிரப் நம்மளுக்கு நம்ம ஃபுல் குவான்டிட்டி நம்ம சேர்க்கலை. ஆல்மோஸ்ட் 3/4 குவான்டிட்டி நம்ம சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலி ராகி ஆரம்பத்தில் ரொம்ப லூஸாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. மிக்ஸ் பண்ண சரியாயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டூஸை மோல்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மிக்சர் ரெடியாக இருக்குது. லைட்டாக இப்போது நம்ம கையில் க்ரீஸ் தடவிக்கலாம். நான் நெய் தடவிருக்கேன்.
நான் வந்து இதில் வெறும் ராகி மாவு சேர்த்துருக்கேன் இல்லையா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அதுவும் வந்து செமி க்ரஷ் பண்ணி போடலாம். அதாவது முழுசாக ஃபைன் பவுடர் போடாமல் கொஞ்சம் செமி க்ரஷ்ஷாக பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல க்ரன்ச் இருக்கும், ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ எல்லா லட்டூஸும் இப்போ வந்து மோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ராகி லட்டு இஸ் ரெடி. ராகி ரிப்பன் பக்கோடா ஆர் ரிப்பன் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு ராகி மாவு அப்படிங்கும்போது 1/2 கப்பு பச்சரிசி மாவு, 1/4 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் போல் சாஃப்ட் பட்டர், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் இப்போது இந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, பெருங்காயம், வெள்ளை எள்ளு, சிகப்பு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் இந்த சாஃப்ட் பட்டருக்கு பதிலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் கூட வந்து ஒரு கரண்டி வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம். இது வந்து முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக. நான் ஜஸ்ட்டு 1 கப்பு ராகி மாவு தான் எடுத்திருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் முறுக்கு தான் வரும். நிறைய பேட்சஸ் பை பேட்சஸ் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு பெசரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு டோ ஆட்டம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பேட்சஸாக மிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ஹோல் மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல கருத்து போயிடும். ஆல்ரெடி இது வந்து ராகி முறுக்கு கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக தான் இருக்கும், இன்னுமே வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால பேட்சஸ் பை பேட்சஸாக மிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பிழியறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ரிப்பன் பக்கோடாவுக்கு உண்டான அச்சு. அதை போட்டு நான் வந்து டைட்டன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து எய்தர் கீ ஆர் பட்டரால் வந்து நம்ம கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இதே மாவு வந்து உங்களுக்கு பிடிச்ச அச்சில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ரிப்பனில் செய்கிறேன். அடுத்து இதுக்கு கூட கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து முறுக்கு நம்ம பிழிஞ்சிட வேண்டியது தான். ஆல்ரெடி ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து முறுக்கு பிழிஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சிடலாம். போட்ட உடனே நம்ம ஸ்டியர் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சத்தம் எல்லாம் நல்லா அடங்கியாச்சு. ஒரு கிச்சன் டிஷ்யூவில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஸோ our ராகி ரிப்பன் பக்கோடா இஸ் ரெடி. நவராத்திரியினுடைய 8வது நாள் மகா கௌரிக்கு நைவேத்தியம் வந்து ராகி லட்டு அண்ட் ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.